ரொம்ப ரொம்ப சிம்பிளா அதே நேரத்துல ரொம்பவே டேஸ்டான ஒரு சூப்பரான மீன் குழம்பு. சமைக்க தெரியாதவங்க பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செய்யலாம். அப்படி ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்க சாய்ரா ஆஷிக். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு கொடுவா மீன் எடுத்திருக்கேன். கொடுவா மீன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குறிப்பா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுல அதிகப்படியான முள் இருக்காது. இப்போ குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள்லாம் அரைச்சிடலாம். இந்த குழம்புக்கு வறுக்கணும் வதக்கணும் அப்படின்ற எந்த தேவையும் கிடையாது. தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து போட்டு அரைக்க போறோம். 3 வெங்காயம், 3 தக்காளி சேர்த்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி இல்லாதவங்க மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஆனால் சின்ன வெங்காயத்தில் இந்த குழம்பு வச்சா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சாம்பார் வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் பெரிய தக்காளியாக 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்த எல்லா பொருட்களையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கடுகு, சீரகம், வெந்தயம், உளுந்து இது நாளும் நான் கலந்து வச்சிருப்பேன் எப்போதுமே இந்த மாதிரி மீன் குழம்பு தாளிக்கிறதுக்காக. அதிலிருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே நல்லா உரிச்ச பூண்டு நிறைய சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் பூண்டு முழுசாக சேர்த்தா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தோம் இல்லையா, கடைசியாக நம்ம இதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து அதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி முழுசாக போடணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் வந்து முழுசாக இந்த மாதிரி சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பூண்டை வதக்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி விட்டு அதையும் இது கூட ஊற்றிடலாம். கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வந்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு எந்த பக்குவத்துக்கு தேவையோ அதை விட கொஞ்சம் கூடுதலான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம்லாம் போயிட்டு நல்லா கொதிச்சு வரணும். ஸோ ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு தேவையான பக்குவத்துக்கு ரெடியாகி வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மீன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி மெத்தடில் குழம்பு வைக்கலாம். இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு மீன் மசாலாலாம் எதுவுமே தேவை கிடையாது. அதே மாதிரி இதில் அதிகமாக எந்த வேலையும் கிடையாது. சமைக்க தெரியாதவங்க பேச்சுலர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தட் தான் இது. மீன் துண்டுகள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த குழம்புல மூழ்கிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. மறுபடியும் நம்ம மூடி போட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் போல் இதை நம்ம வேக விட்டுக்கலாம். அதில் மீன் நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் துண்டுகள்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கருவேப்பிலை சேர்க்குற மாதிரி இருந்தால் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த டேஸ்டான மீன் குழம்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.